ஹலோ கைஸ், வெல்கம் டு 3 ரோசஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இஃப்தார் ப்ரிப்பரேஷன் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு நான் வாட்டர்மெலன் ஜூஸ் போட போகிறேன். வாட்டர்மெலன்லாம் போட்டதுக்கப்புறம் இது கூட நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? எலுமிச்சை பழம் எல்லாம் பழுத்ததுனால இதை நான் ஒரு ஐஸ் ட்ரேயில் இது எசன்ஸை மட்டும் வச்சுக்கிறேன் ஊற்றி. லெமனை தனியாக பொரிஞ்சு வச்சாச்சு. இப்போ நம்ம ஐஸ் க்யூப் ட்ரையில் ஊற்றிடலாம். இந்த லெமனை கட் பண்ணும்போது இந்த லெமனுடைய ஃப்ளேவர், அதாவது அந்த ஸ்மெல்லு மூக்குள்ளே போய் டேஸ்ட் பண்ணுற மாதிரியே ஃபீல் ஆகுது. இதை நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். தேவைப்படும் போது இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டா நமக்கு கொஞ்சம் கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும் லெமன். இப்போ நம்ம ஒரு ஈஸியான ப்ரெட் டோஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். கிறிஸ்பியாக இருக்கும் இது. அதுக்கு அதில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். உரப்புக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர் போட்டுக்கலாம். கொஞ்சம் மட்டன் மசாலா போட்டுக்கலாம். கொரியாண்டர் லீஃப். இப்போ இதை பீட் பண்ணிக்கலாம். இது நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ப்ரெட் க்ரம்ஸ் எனக்கு நேற்று நான் பண்ணதுனால காலி ஆகிடுச்சு. ஸோ ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிக்கிறேன். ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த ப்ரெட்டு ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். ப்ரெட்டை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா முறுன்னு வெந்திருக்கு கைஸ். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த ரெண்டு இதில் மட்டும் கொஞ்சம் மொசரலா சீஸ் போட்டிருக்கேன். இதோட இந்த பீஸா இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளே எங்கள் அம்மா பாஸ்தா செஞ்சு முடிச்சிட்டாங்க. சூப்பராக சீஸியாக சூப்பராக இருக்குது பார்க்குறது. மஷ்ரூம் ஒயிட் சாஸ் பாஸ்தா. இந்த மிக்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு. இதை வச்சு நான் அந்த பேனில் ஊற்றி எடுத்துக்கிறேன். சின்ன வயசுல மட்டும் இல்லை, இப்போவுமே அம்மா ஸ்வீட் முட்டை ப்ரெட்லாம் போட்டாங்கன்னா இந்த லாஸ்ட் அந்த இனிப்பாக இருக்கும் அந்த முட்டை. அது தர்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் நான். எப்போண்டா அது கொஞ்சம் இருக்குமா, அது கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி. நம்மளுடைய சூப்பரான கிறிஸ்பியான ஒரு ப்ரெட் ரெடி ஆயிடுச்சு. சவுண்ட் இங்கே கேட்குதான்னு தெரியல, ஆனால் செம்ம கிறிஸ்பியாக இருக்குது. ஓகே கைஸ், நான் நோம்பு திறக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் கொண்டு போய் டிபியில் வச்சுட்டு வரேன். மணி 6:15 ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் துவா கேட்டால் தான் அதனால் சூப்பராக இருக்கும். இஃப்தாருக்கு என்னென்ன செஞ்சுருக்கோன்னு பார்க்கலாமா? வாட்டர்மெலன் ஜூஸ், ரஸ்னா, மொஹப்பத் கா ஷர்பத், அப்புறம் அது பேர் என்னது, நோம்பு கஞ்சி நம்ம செஞ்சது, அப்புறம் ஒயிட் சாஸ் பாஸ்தா, மை மோஸ்ட் ஃபேவரட் ஒன். இதை வச்சு தான் நோம்பு திறக்க போகிறோம். டாடா பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.